ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டே இன் மை லைஃப் தான், டே பை டே வீடியோ தான். நான் என்னென்ன பண்ணேன் எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாமா? இன்றைக்கி ஃபுட்டாக தாங்க நான் வச்சுருப்பேன். அது ஃபுல்லாக சாப்பிட்றத பற்றியும் தான் இருக்கும். காலையிலே பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா கீரை வச்சுருந்தாங்க. இந்த காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வாழைப்பழம் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன் சாப்பிட்டு முடித்ததும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்பெஷல். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி சாம்பார் வேறு அல்டிமேட்டாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஆனாலே சாம்பார் தானே. அதனால் பார்த்திங்கன்னா கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கீரையோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்திங்களா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரஸ்தாளி பழம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதை தான் உட்காந்து நான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கே ஃபன்னியாக இருந்துச்சு. உட்காந்து அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் கொடுத்துருந்தாங்க. நெய் தூக்கலாக போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து அதை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் சாப்பிட்ட வீடியோவாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு குட்டியாக ஒரு மினி மாதிரி விலாக் மாதிரி பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவக்காயில் பார்த்தீங்கன்னா பொரியல் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருந்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோலையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பாவக்காயை பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேராக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதையும் போட்டுருங்க. போட்டு அது கூடயே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பிச்சு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடித்ததும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பாவக்காயை உள்ளே போட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா பாவக்காய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இந்த கசப்பாக இருந்தாலே பாவக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பாகவே இருக்காது. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் பாவக்காய். அந்த மாதிரி தான் எனக்கும் பிடிச்சிச்சு. எனக்கும் பார்த்திங்கன்னா பாவக்காய்னாலே பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி எங்கள் மம்மி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து நானும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அது கூட வெங்காயம் சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மையே இருக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அது ஃபுல்லாக அந்த கசப்பு தண்ணியை எடுத்துரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியேவும் கொஞ்சோண்டு தேங்காய் சில்லை துருவி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாவக்காய் பொரியல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமாக பார்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சுங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. மழை பெய்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமோசா பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த சமோசா வீடியோ நேற்று தான் அப்லோட் பண்ணேன். அதில் குட்டி கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. சமோசா எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சூடானதும் பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்த சமோசாவை பார்த்திங்கன்னா அதை போட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி விட்டு நம்ம அது மேலே பார்த்திங்கன்னா அந்த கரண்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டாலே அது ஃபுல்லாக வெந்துடும். நான் பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் சமோசா பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சமோசா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி சாப்பிடும்போது நமக்கே ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்திங்களா. இது கூட பார்த்திங்கன்னா டீ வச்சு சாப்பிட்டா அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். பட் நான் டீ குடிக்க மாட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா சமோசா மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. பாருங்கள், ஃபைனலாக இந்த கோல்டன் கலரில் வரும்போது தான் நமக்கு சமோசா வந்துருச்சுடா அப்படின்ட்டு ஒரு மன திருப்தியே வரும். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கவேவும். நானும் பார்த்திங்கன்னா மனசார உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாருங்களேன், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே உள்ளே அந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமல் என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா அங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன்கிட்ட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தாடா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். கொடுக்காம பையுள்ள எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அது முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா இது மறுநாளோட கிளிப்ஸு. நான் அந்த டேயில் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா மார்னிங்கே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சா, அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அதில் சூப்பு போட்டு கொடுத்துருந்தாங்க. ஹெல்த்தியாக மார்னிங்கே குடிக்கலாம் அப்படின்ட்டு வெறும் வயிற்றோடு பார்த்திங்கன்னா அந்த சூப்பை குடித்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா காரசாரமாக செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எப்படி பண்ணணும்னு என்னைக்காவது கேட்டிங்கன்னா எங்கள் மம்மிகிட்ட ரெசிபி கேட்டு கண்டிப்பாக அதையும் நான் உங்கள்கிட்ட போட்டுறேன். டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை சூப்லாம் ஆசைப்பட்டு குடிச்சிட்ருப்பேன்.
அது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு பையன் குட்டி பையன் வந்துட்டான். அவங்க கூட தான் கதை பேசிகிட்டு இருந்தேன். நானும் அவனும் விளாண்டுட்டு இருந்தோம். வெறுப்பேற்றி வெறுப்பேற்றி விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவன் பாட்டு பாடிட்டு இருந்தான். குட்டி குட்டி பாட்டாக பாடிட்டு இருந்தான். நான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை ஆன் பண்ணி விட்டு அவனை பார்த்திங்கன்னா பாட சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்கு இந்த முருகன் பாட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதையும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன முருகையா பாட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை தான் எனி டைம் பாடிட்டே இருப்பான். அது எப்படி பாடுறான் எல்லாமே நீங்களே கேளுங்களேன். செம்ம ஃபன்னாக இருக்குங்க. அது க்யூட்டாக பாடும்போது, அதுவும் இந்த குழந்தைங்கலாம் பாடும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி தாங்க இவன் பாடுறதும் இருக்கும். நாங்கள் எனி டைம் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு இதை பாடுறா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அவனும் சலிக்காமல் அதை பாடிட்டே இருப்பாங்க. க்யூட்டாக இருக்கும். நீங்களே கேளுங்களேன். அப்புறம் 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 அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நல்லா பாடுவாங்க. இந்த வீடியோ ஆன் பண்ணதுனால தான் கொஞ்சம் ஷையாகி இந்த மாதிரி படிக்கிறான். என்றைக்காவது அவனுக்கே தெரியாமல் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். வேறு லெவலில் படிப்பான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஆஃப்டர்நூன் என்னென்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாமா. சுட சுட பார்த்திங்கன்னா சாதம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே வேறையா, இன்றைக்கே எங்கள் வீட்டில் கறி எடுத்துட்டாங்கங்க. நம்ம கறினா சொல்லவா வேணும். அதுவும் ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்திருக்காங்க. அதுக்கும் என்னென்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாம். சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா சுட சுட அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படியே கறியை பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் கூட்டு வேறு வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்களேன், அப்படியே கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. அதனால தான் பார்க்க கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் பார்த்திங்கன்னா லேட்டாக தாங்க போய் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குக் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய தம்பிக்கு இந்த உப்பு கறி இருக்குது பார்த்திங்களா, அதை தான் அவனுக்கு பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அவன் பார்த்திங்கன்னா அந்த உப்பு கறினா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகவே அவனுக்காக தனியாக நான் பண்ணிடுவேன் எப்பயுமேவும். பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குல்ல. அது அவனுக்கு பண்ணி கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. கறிசோறு இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல உட்காந்து சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் என்ன பண்ணேன், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக நமக்கு தான் கடைசி சாப்பாடு. நான் பார்த்திங்கன்னா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாருங்களேன், உப்பு கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கூட்டு, அதுக்கடுத்து இந்த குழம்புல உள்ள சிக்கன் எல்லாமே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நாக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டே இருந்துச்சுங்க. நான் மனசார சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தான் ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடுங்களேன். உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. டாட்டா பாய். நானும் சாப்பிட போகிறேன். பாய் பாய்.